ஆ, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் டிராஃபிக். சென்னையில் முன்பு இருந்ததை விட டிராஃபிக் அதிகமாகிட்டே இருக்குது. அதான் என்னென்னமோ பஸ் ஸ்டாண்டை மாற்றுறாங்க, இதை மாற்றுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் டிராஃபிக் ஒன்றும் குறைஞ்ச பாடு இல்லைங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். நான் கோயம்பேடுலேருந்து செங்கல்பட்டு போனேன் இன்றைக்கி. அப்போ கோயம்பேடுலேருந்து பைபாஸில் போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நினச்சி மதுரவாயில் வந்தேன். பார்த்தா மதுரவாயில் டோல்கேட்டு பஸ் ஸ்டாண்டாக மாறி இருக்குது. மக்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, அதனால் நிறைய பேர் நிற்கிறாங்க. பஸ்ஸு வந்து டோல்கேட்டுக்கு முன்னாடியும் நிற்கிது, டோல்கேட்டுக்கு பின்னாடியும் நிற்கிது. ஆனால் டோல்கேட்டில் இல்லை. அந்த டோல்கேட்டு ஆளுக்கு டோல்கேட் ஆஃபீஸுக்கு போனால் அவர்கிட்ட பேசினேன். அவர் வந்து பாருங்கள், டோல்கேட்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள், முன்னாடியும் டிராஃபிக் பின்னாடி டிராஃபிக்னால் அது டிராஃபிக் போலீஸ் பார்க்கணுமே தவிர எங்கள் வேலை இல்லைங்க அப்படின்ட்டார். சரிங்க, டிராஃபிக் போலீஸா? போலீஸுனாலே எனக்கு பிடிக்காதுங்க. அது ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால் பிடிக்காது. அதை நான் இப்போ அடுத்த இதில் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த கஷ்டம் என்ன வந்துச்சுன்னா, ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த ரோடு? இந்த பைபாஸ் ரோடு. அதனால் அங்கேயும் டிராஃபிக். கொஞ்சம் தூரம் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அந்த பெட்ரோல் பங்கை தாண்டி வந்ததும் ரோடு போடுறாங்க. அதனால் பெட்ரோல் பங்க்கு முன்னாடியேலேருந்து டிராஃபிக் தான். ஸோ அது ஒரு டிராஃபிக் ஆச்சு. இதை யார்கிட்ட கேட்குறது? ரோடு போடுறாங்க. அப்போ ரோடு போடுறாங்க, ஆனால் டோல்கேட் அப்போ வாங்கக்கூடாது இல்லை, ஏன்னா ரோடு தான் இல்லையே, நீ தான் இப்போ தானே போடுறாங்க, வாங்கக்கூடாதுல்ல, ஆனால் வாங்குறாங்க. இது என்னன்னு தெரியல. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அந்த டோல்கேட்டு கட்டின செலவை விட வருமானம் அதிகமாக வாங்கியாச்சு மக்கள்கிட்டேருந்து, அது க்ளோஸ் பண்ண வேண்டிய டோல்கேட் அப்படின்னு ஆர்டிஐலாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. பட்டு கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் செய்யாது. அது அதான் கவர்மெண்ட்டு. சரிங்க, அடுத்த இது ரெண்டாவது டிராஃபிக். மூணாவது டிராஃபிக் பெருங்களத்தூர். அது கூட கொஞ்சம் இந்த இப்போ வந்து பாலம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க, அதனால் அது ஓகே, நான் வந்துட்டேன். பெருங்களத்தூர் தாண்டி வண்டலூருக்கு முன்னாடி ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அந்த கோயிலில் நைட்டு 11 மணிக்கு எல்லோரும் நின்று சாமி கும்பிட்டு தான் போகணுன்ட்டு மக்கள் நிற்கிறாங்க. சரி, மக்கள் நின்னால் பரவாயில்ல, பெரிய கண்டெய்னர், டேங்கர், பெரிய ட்ரக்கு எல்லாம் நிற்கிது, டிராஃபிக் ஆகுது ரோடு. எனக்கு என்னவோ தெரியல, இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். சரி, என்ன பண்ணலாம், என் வண்டியை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து ஓரமாக விட்டுட்டு அங்கே போய் நான் ஒரு கேள்வி தாங்க கேட்டேன். கடவுள் வந்து டிராஃபிக் ஏற்படுத்தி என்னை கும்பிட்டுட்டு போன்னு சொன்னாங்களா, மற்றவங்கள தொந்தரவு பண்ணி என்னை கும்பிட்டுட்டு போன்னு சொன்னாரா? அதுதான் கேட்டேங்க. அங்கே யாரும் பதில் சொல்லலை. ஆனால் அந்த கோயில் வாட்ச்மேன், கோயில் ஏன்னா மூடி தான் இருக்குது, மணி 11 இல்லையா, அந்த கோயில் வாட்ச்மேனு, அப்புறம் அங்கே பூசாரிங்க வாட்ச்மேனோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்காரரு எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு என்னைய வந்து கேள்வி கேட்குறாங்க. யார் நீ, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? நான் மனுஷங்க, நான் பாதிக்கப்பட்டேன், அதனால் நான் உங்களை கேட்குறேங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட பேச, என்ன அவங்க வந்து அடுத்த மக்கள்லாம் வராங்க. மக்கள், நான் எல்லா வண்டியும் போக வச்சுட்டேன், திரும்ப வண்டி வருது. வந்த வண்டிக்கிட்ட, சார் இங்கே நிற்காதீங்க, டிராஃபிக் ஆகுது, போங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த வாட்ச்மேன் என்ன சொல்கிறார், சார் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, நீங்கள் இங்கே வந்து நின்று சாமி கும்பிட்டு போங்க. பார்த்தீங்கன்னா அந்த சூடம் ஒருத்தர் எலுமிச்சம்பழம் விற்கிறாரு டயருக்கு, ஒருத்தர் கற்பூரம் எலுமிச்சம்பழத்தை கற்பூரத்தை ஏற்றி சுற்றி காரை சுற்றி வராரு. இதெல்லாம் நடக்குதுங்க. மணி என்ன, 11:30. இத்தனை மணிக்கு இதெல்லாம் செய்கிறாங்க. சரி, நான் அப்புறம் ஐயா கிளம்புங்க கிளம்புங்கன்னு எல்லோரும் போய் வச்சுக்கிட்டே இருந்தேன். அதில் இன்னும் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர், யார், வாட்ச்மேனுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வந்து என்னைய, நீ யார் அதெல்லாம் கேட்க, இங்கே நான் பாரு டிராஃபிக் ஆகிருக்கு இல்லையே, இந்த ஒரு கார் நிற்கிறதால ஒன்றும் அதெல்லாம் டிராஃபிக்லாம் ஆகாது அப்படி இப்படின்னாரு. நானும் பார்த்தேன் கொஞ்சம் டிராஃபிக் ஆகல. சரி, நான் பக்கத்து கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வரலான்னு போனேன். போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்து பார்க்குறேன், டேங்கர் லாரி எல்லாம் நிற்கிது வரிசலாக, டிராஃபிக் ஆகிடுச்சு. போலீஸ் வருது, ஹைவே பேட்டெல்லாம், அது ஏதோ ஒருத்தர் ஜீப்பில் வராரு. வந்தது நான் அவர்கிட்ட பேசினேன், ஐயா இப்படியெல்லாம் கேட்குறாங்க இவங்கெல்லாம். பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பாரு, வாட்ச்மேன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஓடிவிட்டானோ, எங்கே தான் ஓடினானோன்னு தெரில. ஏன்னா பேட்டரில் வரும்போதே சவுண்டு விட்டுக்கிட்டே வருதா, போலீஸே ஏன் சவுண்டு விட்டுக்கிட்டு வருது, திருடனே ஓடிடு, தப்பு செய்கிறவங்களே ஓடி போயிடுங்க, நான் வரேன் நான் வரேன், அதுக்காக தான் சவுண்டு விட்டுக்கிட்டு வந்திருக்கு போல இருக்குது. எல்லாம் ஓடிவிட்டானோ, வாட்ச்மேன் மட்டும் நிற்கிறார். நான் அப்போ அதுதான் கேட்டேன், அவர்கிட்ட சொன்னேன், வாட்ச்மேன்கிட்டையும் சொன்னேன். அவர் வாட்ச்மேனை பிடிச்சி கொஞ்சம் திட்டுற மாதிரி திட்டினார். அப்புறம் என்னையை பிடிச்சி, நீங்கள் யார் இதெல்லாம் செய்கிறதுக்கு, எங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் செய்வோம் அப்படின்னாரு. அப்போ நான் என்ன கேட்டேன், நாளைக்கு நான் இதே நேரத்துக்கு வருவேன், இங்கே எனக்கு இருக்கக்கூடாது டிராஃபிக்.
அப்படின்னு கேட்டேன். என்ன போலீஸுக்கே நீ ஆர்டர் பண்ணுவியா? இப்போ எங்களோட வரி பணத்தில் தானே சார் நீங்கள் போலீஸ் சம்பளம் வாங்குறீங்க, இல்லை போலீஸ் ஏதாவது அக்ரிகல்ச்சர் துறையை எங்கேயாவது நிலம் வாங்கி போட்டு அங்கே ஆளுங்க விட்டு வேலை செஞ்சு அதுலேருந்து வர்ற பணத்தை சம்பளமாக வாங்குறீங்க? ஸோ இதுதான் என்ன நியாயம்னு தெரில அந்த போலீஸ் பேசுறது. இப்படி தாங்க உலகம் இருக்குது. நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன் உலகத்தை. சரிங்க, இது நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்புறம் நான் வந்துட்டேன். மேற்கொண்டு என்ன செய்யலான்னு தெரியல. ஆனால் இதை நான் விடுற மாதிரி இல்லை. நிச்சயமாக ஏதாவது செய்வேன். அனைவருக்கும் நன்றி.